முடியாது. இந்த குழந்தைய உங்ககிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சு காட்டுறேன். வாசு, என்னடா பலமா யோசனை பண்ணிட்டு இருக்க? அந்த செல்வமும் நந்தினியை வந்து அன்னிக்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு கூட்டு போயிட்டாங்களா? அப்படியா? எப்போ? என்ன தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? இப்படி நடக்க ஏற்பாடு பண்ணது நீதானே? டேய், ஏன் மேல எதுக்குடா பழி போடுற? இந்த விஷயத்தை நீ இப்ப சொல்லிதான் எனக்கே தெரியுது. அடச்சி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா என் எதிரில் நடிக்காத. டேய், நான் சொல்றத நம்புடா. எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு தெரியாதுடா. இத பார், போது நிறுத்து. எனக்கு உன்னை நினைச்சாலே ஆத்திரமா வருது. நான் உன்கிட்ட ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், அந்த நந்தினியோட பேச்சுவார்த்தை வச்சுக்காதான்னு. நான் இப்பெல்லாம் அப்படித்தானே இருக்கேன். என்ன நம்புடா. என்ன ஏன்டா சந்தேகப்படுற? சந்தேகப்படாம என்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு குழந்தை திருப்பி கிடைச்சப்போ அங்க இருந்தது கருணகுமார், நான், நீ, ரேவதி 4 பேர் தான். நம்ம அங்கிருந்து வந்த கொஞ்ச நேரத்திலேயே நந்தினி போலீஸோட வந்து அன்னிக்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு கூட்டு போயிருக்கா. நந்தினிக்கு குழந்தை கிடைச்ச விஷயம் எப்படி தெரியும்? நான் சொல்லல, கருணகுமார் சொல்லல, ரேவதி சொல்லல. அப்ப சொன்னது யாரு? நீ தானே? ஐயோ, நான் சொல்றத நம்புடா. நான் சொல்லவே இல்லை. மறுபடியும் போய் பேசுற. அம்மா கூட பார்க்க மாட்டா. வாசு, என்னடா பெத்த தாயே கை நிட்ட அளவுக்கு துணிஞ்சிட்டியா நீ? ஏதோ தெரிஞ்சிட்டேன், நல்லவன் ஆயிட்ட நினைச்சேன். அந்த எண்ணத்திலே மண்ணள்ளி போட்டியடா நீ. நீ இப்படி கை வாங்குற அளவுக்கு அவ என்னடா தப்பு பண்ணா? அப்படியே தப்பு பண்ணிருந்தாலும் பெத்த தாயை கை வாங்கலாமாடா? அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இல்லப்பா, அது வந்து அன்னைக்கு குழந்தை கிடைச்சிடுச்சுங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே செல்வமும் நந்தினி போலீஸோட வந்து அன்னிக்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு கூட்டு போயிட்டாங்க. அந்த விஷயத்த வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அன்னைக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு இருந்தாங்கப்பா. அந்த கோவத்துல தான் அம்மாவை நான் கை வாங்கிட்டேன். ஏண்டி, நீ எல்லாம் ஒரு தாயாடி? 2 பிள்ளைங்களை பெத்தவளா நீ? அர்ச்சனா கிட்ட இருந்து நந்தினி அந்த குழந்தைய பிரிச்சு தூக்கிட்டு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே நான் அப்படியே துடிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட ஈவை இறக்கலாம் இருக்கியே, நீ எல்லாம் ஒரு தாயா? பாத்தீங்களாப்பா, உங்களுக்கே கோவம் வருதுல்ல? இந்த மாதிரி தான் எனக்கும் கோவம் வந்துச்சு. அந்த கோவத்துல தான் அம்மாவை நான் கை வாங்கிட்டேன். சாரிப்பா. அதுக்காக பெத்த தாய்ங்கிற மரியாதை இல்லாம கை வாங்குவியா? இந்த பாரு, இவ திருந்தாத ஜென்மண்டா. அர்ச்சனா இவ மேல உயிரே வச்சிருந்தாலும் இவ ஒன்னும் அவ மேல அன்பு, பாசம், கருணை எல்லாம் காட்ட மாட்டா. அதனால இவளை கை வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மாங்கிற மரியாதையை கொடு. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்ட உன்னை மன்னிக்கவே மாட்டான். ஆமா, போடி, போய் வேலையை பாரு. நில பார்த்தல, ஒரு காலத்துல பொறுப்பு இல்லாத மனுஷனா இருந்தவர் இப்ப எப்படி திருந்தி பொறுப்போட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரும் திருந்திட்டாரு, நானும் திருந்திட்டேன். தயவு செஞ்சு நீயும் திருந்திட. அம்மாவை தண்டிக்கிற பாவத்தை என்ன செய்ய வச்சிடாத. இதுக்கு மேல்பட்டு அன்னைக்கு எதிராக ஏதாவது சதி செஞ்ச அவ்வளவுதான். அர்ச்சனா மேடம், உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலங்க. வேணா பாருங்க, நாளைக்கு உங்க குழந்தை உங்க கையில இருக்கும். இங்க பாருங்க, இதை நான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல. நான் வக்கீல பார்த்து பேசிட்டு தான் வரேன். குழந்தை இப்ப ஹோம்ல தானே இருக்கு, அவங்க கைக்கு ஒன்றும் போயிடலையே. சட்டப்படி குழந்தை 7 வயசு வரைக்கும் பெத்த தாய்கிட்ட தான் இருக்கணும்னு சொன்னாரு. வேணா பாருங்க, நாளைக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும். நீங்க தைரியமா இருங்க. ஆமா மேடம், நீங்க இப்படி சாப்பிடாம பட்டினி கிடக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். என்னால எப்படிமா சாப்பிட முடியும்? என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் என்னால பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது. தயவு செஞ்சு
யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. ஆண்டி அழுவாதீங்க ஆண்டி, தம்பி வந்துருவான் ஆண்டி. அழாதீங்க ஆண்டி, நாங்க முதல்ல ப்ரே பண்ணதுனால தானே காணாம போன தம்பி திரும்ப வந்தா. நாங்க மறுபடியும் ப்ரே பண்றோம், தம்பி கண்டிப்பா வந்துருவான் ஆண்டி. ஆண்டி இப்படி அழுதுட்டு சாப்பிடாம இருந்தீங்கன்னா நாங்களும் அழுதுட்டு சாப்பிட மாட்டோம். வந்து சாப்பிடுங்க ஆண்டி. நீங்க சாப்பிடாம இருக்கிறத பார்த்து குழந்தைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்காங்க மேடம். நீங்க யாருமே சாப்பிடலையா? நான் கண்டிப்பா சாப்பிடுறேன். நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. இங்க பாருங்க மேடம், குழந்தைங்க இவ்ளோ சொல்றாங்கல்ல, அவங்களுக்காவது கொஞ்சம் சாப்பிடுங்களேன். ஆமா மேடம், சாப்பிடுங்க மேடம். என் தாய் பாசம் உண்மையானதுன்னா என் குழந்தை கண்டிப்பா எனக்கு கிடைப்பான். சரி, வாங்க சாப்பிடலாம். யாரும் போய் சாப்பிடலாம். போங்கம்மா, நீங்க போங்க. சாப்பிடுங்க. Yes, proceed. யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் திரு செல்வம் குழந்தை காணாமல் போனது பற்றி ஹேபியஸ் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு சம்பந்தமான சில உண்மைகளை கோர்ட்டார் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். That's all, Your Honor. That's all, Your Honor. இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குழந்தையின் தாய் அர்ச்சனா மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அவர் அதற்கான சிகிச்சையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். குழந்தையின் தந்தை செல்வம் தன் குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவது ஒரு தந்தையின் நியாயமான அக்கறையை வெளிப்படுத்துகிறது. தாயின் பாசம் பெரிதா, தந்தையின் அக்கறை பெரிதா என்று யோசித்து பார்க்கும் பொழுது குழந்தையின் எதிர்காலத்தை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எனவே குழந்தையின் தாயார் மன ரீதியாக பூரண குணமடைந்து பொருளாதார ரீதியிலும் முன்னேற்றம் அடையும் வரை குழந்தை தந்தையின் பாதுகாப்பில் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எனவே குழந்தையை தந்தையிடம் ஒப்படைக்குமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. வாரத்திற்கு 2 முறை தாயார் குழந்தையை பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன்.
உங்கள சில பேருக்கு கண்ணுல பயம் இருக்கு. என்னடா கை நீட்டி சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிற முதலாளியே போட போறோன்ட்டு. அந்த பயம் உங்க கண்ணில் இருக்க கூடாது. அதனாலதான் உங்களை நான் போதை ஏத்திக்க சொன்னேன். அண்ணா இன்னொரு கட்டிங் வேணா? வேண்டாம். போதை அதிகமானா தள்ளாட்டம் வந்துடும். காரியத்தை கச்சிதமா முடிக்க முடியாது. நீங்க மாட்டிப்பீங்க. பொருள்லாம் ரெடியா இருக்கா? ரெடிண்ணா. பயம் இருக்கிறவன் இங்கேயே ஒதுங்கிடுங்க. அங்க வந்து காரியத்தை சொதப்ப கூடாது. புரியுதா? எங்க யாருக்கும் பயம் இல்லண்ணா. முடிவு பண்ணியாச்சுண்ணா. போட்டு தள்ளுறோண்ணா. இப்ப நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளுங்க. அவனை வீடு பூந்து கொள்ள போறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ராஜசேகரோட பொண்டாட்டியை சேர்த்து கொள்றோம். அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? ஆமாண்டா. அவளை விட்டு வச்சா அவளால நமக்கு ஏதாவது வில்லங்க வந்துரும்ல. அது மட்டும் இல்ல, இது வெறும் கொலையா மட்டும் தெரியக்கூடாது. வீட்டை கொள்ளையடிக்கிற முயற்சியில புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் போட்டு தள்ளனதா இருக்கணும். அதனால நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளுங்க. ராஜசேகர் வீட்டோட அமைப்பை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்த விட முக்கியமான விஷயம், ராஜசேகர் கிட்ட பிஸ்டல் இருக்கு. 30 அடி தூரத்துல இருந்து கூட அவன் கரெக்டா குறிப்பாத்து சுடுவான். உள்ள போனதுமே ராஜசேகர் அட்டாக் பண்ணி துப்பாக்கி புடுங்குறோம். இல்ல அவன் நம்மள போட்டுருவான். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, தெளிவா புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சதுண்ணே. பக்காவா பிளான முடிச்சிடலானே. மச்சி சூப்பர்ரா சூப்பர்ரா. ஆமாண்டா மச்சான், சூப்பர் பிசினஸ் புடிச்சிட்ட. எல்லாம் ஒரு ராசிடா. இல்ல எல்லாம் ரேவதியோட ராசி. நீ நல்லா மேல வருவடா. வளர்ந்தாலும் கூட எங்களை எல்லாம் மறக்காம கூப்பிட்டு வச்சு இப்படி பார்ட்டி கொடுக்குற பாத்தியா? நண்பேண்டா. ஆமாண்டா மச்சி, நீ கஷ்டப்படுற போதெல்லாம் எங்களை கூப்பிடாம நீ நல்லா இருக்கும்போது எங்களை கூப்பிட்டு சந்தோஷப்படுத்துற பாத்தியா? வாசுனா வாசுதான்டா. இதெல்லாம் போதையில சொல்றேன்னு நினைச்சுக்காத. உள்ள அடி மனசுல இருந்து சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீ மட்டும் அடிக்காம இருக்கிற? ஏய், அவனுக்கு ஒரு கிளாஸ் ஊத்துறா. எனக்கு வேணாம் மச்சான். நான் குடிக்கிறத நிப்பாட்டிட்டேன். என்னது குடிக்கிறத நிப்பாட்டிட்டியா? எப்போதுல இருந்துடா? டேய், நான் குடிக்கிறது ரேவதிக்கு பிடிக்கல. அவளுக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் மீறது நமக்கு என்ன புதுசா? உங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு மீறினதே இல்லையா? நான் கூட தான் எங்க வீட்டில் வாக்கு கொடுத்துட்டு குடிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு ரவுண்ட் போடுற. இல்லடா, ரேவதி கொடுத்த வாக்கு வாக்குதான்டா. அத என் ஆயுள் முழுக்க நான் மீற மாட்டேன். டேய், நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் ஏன்டா வாங்கி கொடுத்த? அப்படி இல்லடா, நான் குடிக்க மாட்டேன் நீங்களும் குடிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணா 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் சரக்கு வாங்கி கொடுத்தேன். உங்க சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷமா இருக்கலாம்ல, அதுக்காக தான். இவன் முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலடா. ஆமா மச்சான், உன் லைஃப் தான் நல்லா போயிட்டு இருக்குல்ல, அப்புறம் என்ன? என் லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்குடா. ஆனா அண்ணியோட வாழ்க்கையை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏய், ஒரு நிமிஷம்டா. ஹலோ, ஆமா வாசுதான் பேசுறேன். நீங்க யாருங்க? நான் ராமலிங்கம் பேசுறேன் தம்பி. யார் அந்த ராஜசேகரோட நிலத்தை வாங்கினீங்களே அந்த ராமலிங்கமா? அதே ராமலிங்கம் தான் தம்பி. சொல்லுங்க சார். லேண்ட முடிச்சு கொடுத்துட்டேன். ஆனா அந்த ஈபி மத்த மேட்டர்லாம் முடியல தம்பி. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடு தம்பி. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் கையில தான் இருக்கு. கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்ததால போய் கையெழுத்து வாங்க முடியல. நான் கண்டிப்பா உடனே பார்த்து வாங்கி கொடுத்துறேன் சார். பார்த்து சீக்கிரம் முடிச்சு கொடு தம்பி. உன் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. அப்படிலாம் இல்ல சார், நான் கண்டிப்பா சீக்கிரமே வாங்கி கொடுத்துறேன். தேங்க்யூ சார். ஏய்,
யாரா மச்சான் ஃபோன்ல ராஜ்ஷேர் பேர்லாம் அடிபடுது? இல்லடா, அந்த ராஜசேகர் இடத்த முடிச்சு கொடுத்தான்ல, அந்த இடத்தோட இபி, வீட்டு வரி ரசீது, சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. மறுபடியும் அந்த ஆளை போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. நீ எதுக்குடா தாயங்கனா? அந்த ராஜ்சேகரை எதிர்த்து நீ நல்ல நிலைமையில தானே இருக்க, வளர்ந்துட்டு இருக்கடா. இந்த வளர்ச்சி அந்த ஆளுகிட்ட காட்டணும், தெரியப்படுத்தணும். ஆமாண்டா, நீ ஏன் தயங்குற? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கல, நீ எங்க கூட வா. உன் வளர்ச்சியை எடுத்து சொல்லி உன் பவர் என்னன்னு காட்டுறோம். ஆமாண்டா, வா. டேய் சொன்னா கேளுங்கடா, நீங்க மப்ல இருக்கீங்க, அங்க போய் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சொன்னா கேளுங்கடா, வேணாம்டா. டேய் வேணாம்டா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா, சொன்னா கேளுங்கடா.